இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை 31 சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 10ஆம் வீட்டில் குரு செவ்வாய் இருக்குது. இந்த கிரகங்களின் தாக்கம் ஜாதகக்காரர்களை வேலையில் பக்குவப்படுத்தும். உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வீங்க. உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும். அது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் தொடர்ச்சியான உங்களுக்கு ஆதரவு தொடர்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். மேலும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவும். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 7வது வீட்டில் பார்வை பார்க்குறாங்க. தொழிலுக்கு சாதகமான காலகட்டத்தை அது உருவாக்கி கொடுக்கும். வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் நீடிக்குது. வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிகரிக்கும். தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 10ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாரு. இது நீங்கள் கல்வியை தொடரும் இடத்துல கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் சிறந்த வேலை நிலைக்கு வழிவகுக்கும். பொது மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரமாக இருக்கும். இதனால் கல்வித்துறையில் நல்ல பலன்கள் உண்டாகும். 2வது வீட்டில் கேதுவின் நிலைப்பாடு 2 அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிக்கும். மேலும் உங்களுக்கு முன்னால் இருப்பவங்க உங்கள் பேச்சுக்களை தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிஞ்சு கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யும். இது உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் முதல் வீட்டில் இருக்காங்க. காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வு உயரும். ஜாதகக்காரர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும். நீங்கள் உங்கள் காதலிக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறீங்க. மாத தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் 7வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அது உறவில் காதல் எழுச்சியை ஏற்படுத்தும். மேலும் வக்ரசனி 7வது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை சிறப்பாக நீங்கள் அதை கையாளிட்டு திருமண வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் கொண்டு போவீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புகிறீங்க. சிறந்த முறையில் வெளிப்படுத்துவீங்க. கடுமையான வார்த்தைகளை பேச வேணாம். 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது. அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும். மேலும் 8ஆம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த செலவுகள் ஜாதகக்காரர்களின் நிதிநிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஃப்ரெண்ட்ஸ், பணப்பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டி வரும். மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்க. இனி தனிநபர்களுக்கு நல்ல நிலையில் இல்லை. உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செலவு செய்யணும். இதனால் மற்ற செலவுகளை குறைக்க முடியும். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 12வது வீட்டில் அமர்றனால வக்ரசனி முதல் வீட்டில் பார்வை செலுத்துறதுனால உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் மற்றும் கண்வழியை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகக்காரவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சூரிய பகவானைத்தான் வழிபடணும். ஸ்ரீ ஆதித்ய கிருத சோஸ்திரத்தை பாராயணம் செய்யணும். இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் இருக்கிறனால செலவுகள் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான் ஆகுது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த மாதம் நீங்கள் கலவையான காலகட்டத்தை கடந்து போவீங்க. மன அமைதியில் இடையூறுகள் ஏற்படலாம். சொந்த வாழ்க்கையில் முடிவெடுப்பதில் சுதந்திரமாக செயல்படுவீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வருமானம் மற்றும் செலவுகள் சமமாக இருக்கலாம். தொழிலில் தத்துவ நாட்டமும் அதிகாரமும் இருக்கும். வழிகாட்டிகள் மற்றும் ஆன்மீகத்தின் மூலம் ஆதாயங்களை பெறலாம். சிம்ம ராசியன்பர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஆச்சரியமூட்டும் ஆதாயங்களை கொண்டு வரும். இந்த மாதம் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் தூக்கம் தொந்தரவு ஏற்படலாம். பொதுவாக மோதல்கள் இருந்த பொழுதும் எதிர்நபர் மீது மேலதிக்கமாக இருக்கும். இருந்தாலும் ஈகோ பிரச்சனைகளால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வப்போது பின்னடைவுகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வெற்றிகரமாக நிறைவேறும்.
நீங்கள் புனித ஸ்தலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஆன்மீக யாத்திரை போவீங்க. பொதுவாக எதிர்நபருடன் பழகையில் நீங்கள் கோபத்தை ஏற்படுத்திக்கிடுவீங்க. அதனால் சிம்மராசி என்பர்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சர்ச்சையில் ஈடுபட வேணாம். இதனால் நஷ்டம் ஏற்படும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாத இறுதியில் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் அதிர்ஷ்டமும் ஆதாயங்களும் கிடைக்கும். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து உங்கள் நம்பிக்கை ரொம்ப மேம்படும். சிம்மராசி என்பவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கலவையான பலன்களை சந்திக்கலாம். சனியின் செல்வாக்கு தம்பதிகளுக்கு இடையே உறவில் பிரச்சனைகள் மற்றும் விரிசல்களை உருவாக்கும். புதிய உறவில் ஈடுபட இது ஒரு சிறந்த காலம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரவுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களால் தாம்பத்திய வாழ்க்கையில் சலசலப்பு ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸு காதலில் சிம்மராசி என்பர்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் நல்ல தாம்பத்திய வாழ்வில் சுகம் மற்றும் சில சிறிய தவறான புரிதல்களுடன் மகிழ்ச்சி மிதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் மத சடங்குகளில் கலந்துக்கலாம். சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தில் உள்ள பிணக்குகளை தீர்ப்பதில் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டி வருது. சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட கோபம் மற்றும் ஈகோ இதெல்லாம் தவிர்த்திடணும், கட்டுப்படுத்தணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க. திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டுக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் சராசரியை விட குறைவாகத்தான் இருக்குது. நிதி வரவுகளில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்க வாய்ப்பே இல்லை. கடன்களும் படிப்படியாக அதிகரித்து சுமையாக மாறும். உடல்நலம் மற்றும் மருத்துவமனைக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ரியல் எஸ்டேட் விஷயங்களில் நிதி ஆதாயம் மற்றும் பங்குச்சந்தையில் வர்த்தக லாபம் ஏற்படும். முறையான நடவடிக்கைகள் மற்றும் முன் திட்டமிடல் மூலம் செலவினங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும். ஆகஸ்ட் மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நல செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் செயல்பாடுகள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்கு செலவுகள் இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு பயண செலவுகள் கூடும். இந்த மாதம் நிதி பரிவர்த்தனைகளில் எதிர்நபரின் வலையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மற்றவங்க சார்பாக உறுதிமொழிகள் மற்றும் உத்தரவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யுங்க. சிம்மராசி என்பவர்களின் தொழில் ஆகஸ்ட் மாதத்தில் சில சாதகமான மாற்றங்களை சந்திக்கும். வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் பணியிடத்தில் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கனால உத்தியோகபூர்வ விஷயங்களில் பெண் ஊழியர்கள் சாதகமற்றவர்களாக இருப்பீங்க. இந்த மாத நடுப்பகுதியில் இருந்து பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் சாத்தியமாகும். உத்தியோகத்தில் நம்பிக்கையும் தலைமைத்துவமும் மேம்படும். இருந்தாலும் ஊதிய அதிகரிப்பு குறுகிய காலத்தில் நடக்காது. உத்தியோகம் சார்ந்த உங்கள் நுண்ணிய அறிவு ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் வளர்த்துக்கலாம். புதிய வேலை தேடும் சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை கிடைப்பதில் வெற்றி கிடைக்கும். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை உணர்வீங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் போவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மேலதிகாரிகளுடன் ஏற்படும் மோதல்களை நீங்கள் கவனத்துடன் கையாளலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். வியாபாரத்தில் போராட்டங்கள் இருந்தாலும் கூட்டாளிகள் பங்குதாரர்களுடனான உறவில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் அரசாங்க விதிமுறைகள் சாதகமாக முடியும். மொத்தத்தில் பணவரவு மற்றும் வருவாய் சூப்பராக இருக்கும். சில தவறான புரிதல்களால் கூட்டாளிகளுடன் மாற்றம் காண்பீங்க. ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் முன்னெச்சரிக்கை தேவை. வணிக பரிவர்த்தனைகளால் மிகுந்த கவனத்துடன் செய்யணும். வணிகத்தில் உள்ளார்ந்த வரம்புகள் இருந்தாலும் சந்தையில் போட்டியாளர்களை விட நீங்கள் மேலாதிக்கம் பெறுவீங்க. தலைமையும் நிர்வாகமும் ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சில ஆரோக்கிய பாதிப்புகளை சந்தித்த போதிலும் அதிலிருந்து குணமடைவீங்க. அதனால் இந்த மாதம் கலவையான ஆரோக்கிய நிலை இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் ஏற்படும். காய்ச்சல் மற்றும் சளி தொடர்பான நோய் தொற்றுக்கள் போன்ற பிரச்சனைகள் ஆகஸ்ட் மாதத்தில் உணரப்படும். ஞாபக மறதி பிரச்சனையை இந்த மாதம் சந்திக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில்துறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் பரபரப்பான தன்மை காரணமாக கவலை மற்றும் தூக்கத்தில் தொந்தரவுகள் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் உங்கள் மன அமைதி இல்லாத மாதிரி வழிவகுத்துரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களை பொறுத்தவரை சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும். நினைவாற்றல் குறைபாடு அல்லது போதிய நினைவாற்றல் இல்லாமல் இதெல்லாம் ஏற்படும். கல்வியை எதிர்மறையான வகையில் பாதிக்கும். தேர்வுகளை பொறுத்தவரையில் மாணவர்கள் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டி வரும். தடைகள் சிம்மராசி மாணவர்களை முதிர்ச்சியடைய நபராக மாற்றும். கல்வி கண்ணோட்டத்தில் ஆசிரியர்கள், குருக்கள் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து ஆதாயங்கள் மற்றும் மதிப்புமிக்க
பெறுதல்கள் இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் இருந்து மாணவர்களின் நம்பிக்கை மேம்படும். வெளிநாட்டில் கல்வி கற்பது இந்த மாதம் வெற்றிகரமாக இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்கிரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 11, 12, 13, 14, 18, 19, 20, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 3, 4, 5, 6, 7, 21, 22 மற்றும் 23. இதுவரை அந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.